Hello everyone, welcome to Literature Complex. வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்கக்கூடிய ஆத்தர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் 7 யூனிட்ஸ் இருக்குது. 7 யூனிட்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா 7 போம்ஸ், 7 ப்ரோஸ், 7 சப்ளிமெண்டரி ரீடர் இருக்குது. ஸோ அதை எழுதினவங்களை பற்றின ஆத்தர் டீட்டெயில்ஸ் வந்து புக்கில் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா. கண்டிப்பாக வந்து இதில் இருந்தும் வி கேன் எக்ஸ்பெக்ட் அ கொஸ்டின் ஃபார் TNTET பேப்பர் 2. ஸோ அந்த பேசிஸில் இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஆத்தர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் டைவ் இன்டு தட் வீடியோ, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கிடுங்க டு கெட் மோர் வீடியோஸ் ஆன் TNTET பேப்பர் 2 அண்ட் ஆல்சோ ஃபார் UGTRB இங்கிலீஷ். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ரோஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரோஸ். ஸோ ப்ரோஸில் வந்து லேர்னிங் த கேம் வந்து கொடுத்துருக்காங்க. லேர்னிங் த கேம் இந்த ப்ரோஸோட ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கரோடைய ஆட்டோபயோகிராஃபியான பிளேயிங் இட் மை வே அப்படிங்கிற ஆட்டோபயோகிராஃபி புக்கில் இருந்து தான் இந்த ப்ரோஸ் பீஸை வந்துட்டு செலக்ட் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. லேர்னிங் த கேம் அப்படிங்கிற ப்ரோஸ் பீஸ் வந்து எதுலேருந்து எதோட எக்ஸ்ட்ராக்ட்னு பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கரோடைய ஆட்டோபயோகிராஃபியான பிளேயிங் இட் மை வே. ஸோ சச்சின் டெண்டுல்கரை பற்றி அபவுட் ஆத்தரில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு he was born on 24th April 1973 in மும்பை மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா 1973 ஏப்ரல் 24th வந்து பிறந்திருக்காரு. அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இவர் வந்துட்டு இந்தியன் கிரிக்கெட் டீமோடைய ஃபார்மர் கேப்டன் அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெகக்னைசபிள் பிளேயர் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவருடைய கிரிக்கெட் லைஃப்பை பற்றி வந்து கொடுத்துருக்குறாங்க. அவருடைய பெஸ்ட் மேட்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. பட் அதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானு கேட்டிங்கன்னா, இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ தட்ஸ் நாட் மச் இம்பார்ட்டன்ட் வைல் ஸ்டடிங் அபவுட் த ஆத்தர். நமக்கு இங்கே நல்லா நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பிளேயிங் இட் மை வேல இருந்துட்டு லேர்னிங் த கேம் அப்படிங்கிற ப்ரோஸ் பீஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வேணால் எப்போ ரிட்டையர்ட் ஆனார் அப்படிங்கிறது வேணால் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். he retired from cricket on 16th November 2013 and also he was nominated to the Rajya Sabha in 2012. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மட்டுமே போதுமானது. இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி ஃபர்தர், நீங்கள் வந்துட்டு புக்கில் இருக்கக்கூடிய இந்த ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து ரீட் அவுட் பண்ணிக்கலாம். அது வந்து லெசன் படிக்கும்போது நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஆத்தர் டீட்டெயில்ஸ்னு படிக்கும்போதில் அவங்களுடைய ஒர்க்கை பற்றி தான் நம்ம வந்து படிக்கணும். ஸோ பிளேயிங் இட் மை வே அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்துட்டு ஞாபகத்தில் இருக்கணும். லேர்னிங் த கேம் இஸ் தென் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் playing it my way. Then stopping by woods on a snowy evening. அப்படிங்கிறது வந்து ஒரு போம் பை ராபர்ட் ஃப்ரோஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரும் வந்துட்டு ரொம்ப பாப்புலரான ரைட்டர் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ராபர்ட் ஃப்ரோஸ்டோட டைம் வந்து பார்த்திங்கன்னா 1874 to 1968. இவர் வந்துட்டு ஒரு அமெரிக்கன் போய்ட். He is noted for his realistic description of a rural life. இவரோட போம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உட்ஸை பற்றி இருக்கும், ஃபாரஸ்ட் பற்றி இருக்கும், ரூரல் லைஃப்பை பற்றி நிறைய வந்துட்டு இவர் வந்து எழுதுவார். இவர் வந்து நம்மளுடைய ஃபார்மர் பிரசிடெண்ட், அமெரிக்காவுடைய ஃபார்மர் பிரசிடெண்ட் வந்துட்டு அவருடைய இனாக்ரேஷனுக்கு அவர் பதவியேற்கும்போது பார்த்திங்கன்னா ஃபார்மர் பிரசிடெண்ட் ஜான் கென்னடி வந்துட்டு இவரை தான் வந்துட்டு இனாக்ரேஷனுக்கு வந்து கெஸ்ட்டாக வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக ராபர்ட் ஃப்ரோஸ்ட்டை வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்துட்டு அன்அஃபிஷியல் போய்ட் லாரேட்டாக இருந்திருக்காரு. யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு ஒரு அன்அஃபிஷியல் போய்ட் லாரேட்டாக இருந்திருக்காரு. சம் ஆஃப் ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ் ஆர் த ரோட் நாட் டேக்கன், பெஸ்ட் ரன்னிங் ப்ரூக், மெண்டிங் வால், ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங். இவருடைய பெஸ்ட் நோன் ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை விடவும் நிறைய இருக்குது. பட் இங்கே நம்ம கொடுத்துருக்கக்கூடியது த ரோட் நாட் டேக்கன், பெஸ்ட் ரன்னிங் ப்ரூக், மெண்டிங் வால், ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங். இதெல்லாம் ராபர்ட் ஃப்ரோஸ்டோடைய அதர் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். அண்ட் இது கூடவே இன்னொரு டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க டூ யூ நோ செக்ஷனில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேரு இருக்கார் இல்லையா, ஜவஹர்லால் நேரு அவருடைய ஒர்க்கிங் அந்த ஆஃபீஸ் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போமில் இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் போமில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 2 லைன்ஸை தான் வந்துட்டு கோட் பண்ணி இருக்கும் இல்லையா, அந்த கோட் பண்ணி அதை தான் அந்த போர்டை வந்துட்டு அவருடைய டேபிளில் வச்சுருக்கிறதா வந்துட்டு இங்கே வந்து இந்த டூ யூ நோ செக்ஷனில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த 2 லைன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 லைன்ஸ் வந்து இந்த ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங் அந்த போமுடைய லாஸ்ட் அந்த லைனை தான் வந்துட்டு ஜவஹர்லால் நேரு வந்துட்டு கோட் பண்ணி அவருடைய டெஸ்கில் வந்து வச்சுருக்கிறதா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. தென் சப்ளிமெண்டரி ரீடரில் வந்து தி என்வியஸ் நெய்பர் அப்படிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் ஃபோக் டேல். இதை பற்றின நமக்கு வந்து ஆத்தர்லாம் தெரியாது. ஒரு ஜாப்பனீஸ் ஃபோக் டேல்,
ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாய்வழி வந்த ஒரு கிராமத்து கதை அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. நாட்டுப்புற கதை. என்வியஸ் நெய்பர் இஸ் அ ஜாப்பனீஸ் ஃபோக் டேல். தென் த செகண்ட் யூனிட் ப்ரோஸில் இருக்குது ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் இஸ் ரிட்டன் பை ரஸ்கின் பாண்ட். ரஸ்கின் பாண்ட் வந்துட்டு ரொம்பவே பாப்புலரான ஒரு ரைட்டர், நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ரஸ்கின் பாண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1934 வந்துட்டு பிறந்திருக்கிறாரு. இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிலோ இண்டியன். ஹீ இஸ் அன் அவார்ட் வின்னிங் இந்தியன் ஆத்தர் ஆஃப் பிரிட்டிஷ் டிசன்ட். அதான் நான் ஆங்கிலோ இண்டியன் வந்துட்டு சொன்னேன். ஸோ இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே இவர் வந்துட்டு வாங்கியிருக்காரு. லிட்ரேச்சர்லேயும் சரி மற்ற ஹையஸ்ட் அவார்ட்ஸுமே அவர் வந்து வாங்கியிருக்காரு. சாகித்ய அகாடமி எப்போ வாங்கியிருக்காருன்னா 1992. He got the Sahitya Academy Award in 1992 for Our Trees Still Grow in Degra. Our Trees Still Grow in Degra அப்படிங்கிற ஒர்க்குக்காக இவர் வந்துட்டு சாகித்ய அகாடமி அவார்டு வந்துட்டு 1992 வாங்கியிருக்காரு. அண்ட் he was awarded the பத்மஸ்ரீ in 1999. பத்மஸ்ரீ 1999 வாங்கியிருக்காரு. பத்மபூஷன் in 2014 வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு எதுக்காக நம்ம வந்து பார்த்தோம், ராபர்ட் ஃப்ரோஸ்ட் வந்துட்டு ரூரல் லைஃப்பை பற்றி, கண்ட்ரி லைஃப்பை பற்றி ரொம்ப பெஸ்ட்டாக எழுதுவார்னு. ஸோ இதே மாதிரி ரஸ்கின் பாண்ட் எதுக்கு ரொம்ப பாப்புலர்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் லிட்ரேச்சருக்கு வந்துட்டு இவர் ரொம்ப வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. த இந்தியன் கவுன்சில் ஃபார் சில்ட்ரன் எஜுகேஷன் ஹேஸ் ஆர்கனைஸ்டு ஹிஸ் ரோல் இன் த க்ரோத் ஆஃப் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் இன் இந்தியா. அண்ட் இவருக்கு வந்துட்டு நிறைய அவார்ட்ஸ் கிடச்சதுமே பார்த்திங்கன்னா இவருடைய கான்ட்ரிபியூஷன் டு சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சருக்காக தான் இவருக்கு வந்து நிறைய அவார்ட்ஸுமே வந்து கிடச்சிருக்கு. ஸோ இவர் வந்து பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு, பத்மபூஷன் வாங்கியிருக்காரு, சாகித்ய அகாடமியே வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அந்த டைம் பீரியட் வந்துட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் இவருடைய மோஸ்ட் பெஸ்ட் செல்லிங் புக்ஸு அண்ட் பாப்புலர் புக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவருடைய பாப்புலர் நாவல் தி ப்ளூ அம்பர்லா. இந்த ப்ளூ அம்பர்லா வந்துட்டு அவருடைய மோஸ்ட் பாப்புலர் நாவல். அண்ட் இந்த நாவல் வந்துட்டு ஃபிலிமாகவும் ஹிந்தி ஃபிலிமாக அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த மூவியும் கூட வந்துட்டு சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் செக்ஷனில் வந்துட்டு நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு வந்துட்டு வின் பண்ணியிருக்கு. ஸோ அது கூடவே இவருடைய கான்ட்ரிபியூஷன் டு ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ஷார்ட் ஸ்டோரிஸ், எஸ்ஸேஸ் அண்ட் நாவல்ஸ் வந்து கொடுத்துருக்கிறாரு லிட்ரேச்சருக்கு. ஸோ இவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து லிட்ரேச்சரில் வந்து ரொம்பவே அன்அவாய்டபிள். இந்தியன் லிட்ரேச்சரில் இவர் வந்துட்டு ரொம்ப ப்ராமினென்ட் இம்பார்ட்டன்ட் ரைட்டர். ஸோ நம்ம டீட்டெயில்டு ஸ்டடியாக நம்ம எந்த ஒர்க்கெல்லாம் செலக்ட் பண்ணி படிக்கலாம்னு இந்த மாதிரி ரொம்ப பாப்புலரான ரைட்டர்ஸோடைய ஒர்க்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணி படிக்கலாம். அந்த மாதிரி பாப்புலர் ரைட்டர்ஸோடைய ஒர்க்லேருந்து தான் வந்து நம்ம வந்து கொஸ்டினும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் செகண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய போம்ஸ் வந்து இருக்கக்கூடிய போம் வந்து பார்த்திங்கன்னா அ பாய்சன் ட்ரீ பை வில்லியம் பிளேக் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் போய்ட்டு தான். ரைட்டிங்கை தவிர இவருடைய வேறு என்ன கரியர்லலாம் இவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருன்னா பெயிண்டர் அண்ட் அ பிரிண்ட் மேக்கர். Blake is now considered as a seminal figure in the history of English poetry. பெயிண்டராக இருந்தாலும் பிரிண்ட் மேக்கர் இந்த மாதிரி ஆக்குபேஷன்லலாம் இவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும் இவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவங்களுக்கு வந்துட்டு தெரியும். டியூரிங் த ரொமான்டிக் எரா இவர் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இங்கிலீஷ் போய்ட்ரிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த ஏஜ் அப்படின்னு ரொமான்டிக் ஏஜ் அப்படின்னு சொல்லி ரொமான்டிக் எரான்னு பார்க்கும்போதே அவங்க எல்லாருமே ரெவல்யூஷனரி ஸ்பிரிட்டோடு இருப்பாங்க. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பிரேக் பண்ணி எழுதுவாங்க. அண்டு ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் அதெல்லாம் இருந்த டைம். ஸோ அவங்க எல்லாரோடைய ரைட்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய டைமையே வந்துட்டு லேட்டர் ரெவல்யூஷனரி பீரியட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த டைமில் இந்த ரைட்டர்ஸோடைய ஒர்க்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிபல்லியன் ஸ்பிரிட் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹி வாஸ் போல்ட்லி இமேஜினேட்டிவ் ரிபல் இன் போத் இன் ஹிஸ் தாட் அண்ட் ஹிஸ் ஆர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் ஹிஸ் ஃபேமஸ் போம்ஸ் ஆர் த லேம்ப் அண்ட் த டைகர். வில்லியம் பிளேக்கோட அதர் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் த லேம்ப் த டைகர். த லேம்ப் அண்ட் டைகர் யாருடைய ஒர்க்னா வில்லியம் பிளேக்கோடைய ஒர்க். அண்ட் செகண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி வந்துட்டு த ஃபன் தே ஹேட் பை ஐசக் அசிமோவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் எப்படி பெயிண்டராக பிரிண்ட் மேக்கராக இருந்திருக்காரோ இவர் வந்து எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருன்னா இவர் வந்துட்டு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி இவர் வந்துட்டு சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு பர்சன். ஐசக் அசிமோவ் வந்துட்டு நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐசக் அசிமோவ் வந்துட்டு பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு பயோகெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹி வாஸ் born on January 2nd, 1920. அமெரிக்கன் ரைட்டர். அண்ட் இவருடைய ரைட்டிங்க்கு இவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸில் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் ஹீ வாஸ் நோன் ஃபார் ஹிஸ் ஒர்க் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் பாப்புலர் சயின்ஸ். இவர் வந்து வெல் நோன் ஃபார் சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் பாப்புலர் சயின்ஸ். பட் இவருடைய ரைட்டிங்க்கு இவருடைய கான்ட்ரிபியூஷன் இதுவுமே அவருடைய ரைட்டிங் கான்ட்ரிபியூஷன் தான். பட் அதர் தென் ஹிஸ் பாப்புலர் ஒர்க் இவர் வந்து ரைட்டிங்க்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அசிமோவ் வாஸ் அ ப்ராலிஃபிக் ரைட்டர் அண்ட் எடிட்டட் மோர் தென் 500 books and estimated 90,000 letters and postcards. பார்த்திங்கன்னா 500 புக்ஸ் எழுதியிருக்காரு அண்ட் 90,000 letters and postcards வந்து கொடுத்துருக்கிறாரு. அண்ட் அசிமோவ் wrote hard science fiction along with Robert A. Heinlein and Arthur C. Clarke.
ராபர்ட் ஏ ஹென்லியன் அண்ட் ஆர்தர் சி கிளர்க் அப்படிங்கிறவங்க கூட சேர்ந்து ஹாட் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிறத வந்து எழுதியிருக்கிறாரு. கம்பைன் பண்ணி வந்து எழுதியிருக்கிறாங்க ஹாட் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிற ஒர்க்கை. அண்ட் ஹி வாஸ் கன்சிடர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர்ஸ் டியூரிங் ஹிஸ் லைஃப் டைம். அப்போவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் எல்லாமே உண்டு. ஸோ அந்த சயின்ஸ் ஃபிக்ஷனுக்காக ரொம்பவே வெல்னோனாக இருக்கக்கூடியது ஒரு பெஸ்ட் நோன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஐசக் அசிமோவ். ஸோ ஐசக் அசிமோவ் பற்றி கொஸ்டின் வரணும்னு வந்துட்டு இந்த பெஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர் அண்ட் இவருடைய பாப்புலர் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன், ஹாட் சயின்ஸ் ஃபிக்ஷன், இந்த ஒர்க்ஸ்லாம் வந்து கீநோட்ஸாக ஐசக் அசிமோவ் பற்றி படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஐசக் அசிமோவ்னாலே வந்துட்டு சயின்ஸ் ரிலேட்டட் ரைட்டர், சயின்ஸ் ஃபிக்ஷனல் ரைட்டர் அப்படின்னு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தேர்ட் யூனிட்டில் ஓல்டு மேன் ரிவர் இஸ் ரிட்டன் பை டாரதி டெமிங். இவங்களை பற்றின ஆத்தர் டீட்டெயில் வந்து எதுவும் ஷேர் பண்ணல. அண்ட் இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய போம் வந்துட்டு ஆன் கில்லிங் எ ட்ரீ இஸ் ரிட்டன் பை ஜீவ் பட்டேல். டாக்டர் ஜீவ் பட்டேல் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் இந்தியன் பாய்ட்ஸ். இந்தியன் லிட்ரேச்சரில் தான் இவர் வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங், ஃபாரன்ஸ்னிக் அண்ட் மெடிசன் அண்ட் ஃப்ரம் பாம்பே சென்ட்ரல், இதெல்லாம் வந்துட்டு இவருடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸு. இவர் வந்துட்டு ஒரு 3 பிளேஸ் வந்து எழுதியிருக்காரு, ட்ராமா வந்துட்டு எழுதியிருக்காரு. ஹி ஆல்சோ பென்ட் 3 பிளேஸ். போம்ஸ் மட்டும் எழுதலை, இவர் வந்துட்டு ஒரு ட்ராமா எழுதக்கூடிய ட்ராமாட்டிஸ்ட்னும் கூட. அண்ட் ஹி ஹேஸ் பின் கண்டக்டிங் அ poetry workshop in ரிஷி வேலி ஸ்கூல் ஃபார் மோர் தென் அ டிகேடுன்னு சொல்லும்போது 10 வருஷம், அதுக்கும் மேலே இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா poetry workshopலாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காரு. எங்கன்னா ரிஷி வேலி ஸ்கூலில் வந்துட்டு நிறைய poetry workshop வந்துட்டு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காரு. திஸ் poem is taken from his poetry collection poems. poetry collectionோட நேம் வந்து பார்த்திங்கன்னா போம்ஸ் தான். இன் 1966 பப்ளிஷ் ஆன டாக்டர் ஜீவ் பட்டேலோட போம்ஸ் அப்படிங்கிற ஒரு poetry collectionல இருந்து தான் இந்த போம் ஆன் கில்லிங் எ ட்ரீ அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா எர்த்குவாக் இஸ் ரிட்டன் பை எம்எஸ் மகாதேவன். இவரை பற்றியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆத்தர் நோட்ஸ் வந்து கொடுக்கல. அண்ட் ஃபோர்த் யூனிட்டில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் வந்துட்டு 17 ஆரஞ்சஸ் பை பில் நாட்டன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ஒரிஜினல் நேம் வில்லியம் ஜான் ஃப்ரான்சிஸ் நாட்டன். இவர் தான் வந்துட்டு நம்ம பில் நாட்டன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். பில் நாட்டன் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய லைஃப் டைம் 1910 to 1992. ஹி வாஸ் அன் ஐரிஷ் பார்ன் பிரிட்டிஷ் பிளே ரைட்டு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரைட்டர்ஸை வந்துட்டு இவங்க என்ன கண்ட்ரி போய்ட்டுன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவர் வந்துட்டு ஐரிஷ் பார்ன் பிரிட்டிஷ் பிளே ரைட்டு அண்ட் ஆத்தர். இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்கக்கூடிய ஆத்தர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்துட்டு ரைட்டிங்கை மட்டுமே கரியராக வச்சுருக்கிறவங்க வந்து கிடையாது. எல்லாருக்குமே தனித்தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக் அதர் ஆக்குபேஷனும் வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீவராக இருந்திருக்காரு, கோல் பேக்கராக இருந்திருக்காரு, லாரி டிரைவராக இருந்திருக்காரு பிஃபோர் ஹி ஸ்டார்டட் ரைட்டிங் கரியருக்குள்ளே வரதுக்கு முன்னாடி வீவர், கோல் பேக்கர் அண்ட் லாரி டிரைவராக இருந்திருக்காரு. ஸோ தான் இந்த ப்ரோஸ் பீஸ் 17 ஆரஞ்சஸ்மே நீங்கள் ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஹார்பரில் வேலை பார்க்குறவங்கள பற்றி, அந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளை பற்றி தான் இருக்கும். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹிஸ் ப்ரிஃபர்ட் என்வரான்மெண்ட் வாஸ் ஒர்க்கிங் கிளாஸ் சொசைட்டியை பற்றி தான் அவர் வந்து எழுதுறாரு. விச் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் மச் ஆஃப் ஹிஸ் ஒர்க். He wrote many novels, short stories, plays and children's books. He is best known for the play Alfie. வில்லியம் ஜான் ஃப்ரான்சிஸ் நாட்டனுடைய பெஸ்ட் நோன் நாவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளே என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபி. ஹிஸ் 1977 சில்ட்ரன்ஸ் நாவல் மை பால்ஸ் பேட்ஜர் இஸ் அன் அக்கௌண்ட் ஆஃப் ஹிஸ் சைல்ட்ஹுட் இன் 1920s பால்டன். இவருடைய ஒரு சின்ன ஆட்டோபயோகிராஃபி மாதிரி அப்படின்னு கூட இந்த ஒர்க்கை வந்து வச்சுக்கலாம் இந்த நாவலை. அண்ட் இவருடைய பெஸ்ட் நோன் பிளே வந்துட்டு அல்ஃபி. ஸோ வில்லியம் ஜான் ஃப்ரான்சிஸ் நாட்டன் வந்து எதை பற்றி அதிகமாக எழுதுவார்னா ஒர்க்கிங் கிளாஸ் சொசைட்டியை பற்றி எழுதுவார். அண்ட் இவர் வந்து வீவராக, கோல் பேக்கராக, லாரி டிரைவராக இருந்திருக்காரு பிஃபோர் ஸ்டார்டட் அ கரியர். இவர் வந்துட்டு ஐரிஷ் பார்ன் பிரிட்டிஷ் பிளே ரைட். அண்ட் இவருடைய அதர் ஒர்க்ஸையும் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. அண்ட் ஃபோர்த் யூனிட்டில் இருக்கக்கூடிய போம் வந்துட்டு த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை இஸ் ரிட்டன் பை மேரி பாத்தம் ஹவிட். இவங்க வந்துட்டு ஒரு உமன் போயட். இவங்களுடைய அதர் ஒர்க்ஸ் வந்துட்டு ரொம்ப கொடுக்கல. இவங்க வந்துட்டு இவங்களுடைய ரைட்டிங் கரியர் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷி ரோட் ஓவர் 80 புக்ஸ். இதை மட்டும்தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேரி பாத்தம் ஹவிட்டோடைய லைஃப் டைம் 1799 to 1888 வரைக்கும் இவங்க வந்துட்டு இங்கிலீஷ் போய்ட்டு தான். அண்ட் ஷி வாஸ் பார்ன் அட் கோல்ஃபோர்ட் இன் Gloucestershire and she was educated at home. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்சனல் ஹிஸ்ட்ரியெல்லாம் நமக்கு வந்து தேவை கிடையாது. Gloucestershireல வந்துட்டு இவங்க வந்து பிறந்திருக்கிறாங்க. ஷி ரோட் ஓவர் 180 புக்ஸ். இது மட்டும் நமக்கு வந்து தெரிஞ்சால் போதும். அண்ட் இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு வில்லியம் ஹோவெட். இவங்க கூட சேர்ந்து தான் வந்து இவங்க வந்து 180 புக்ஸை வந்து சேர்ந்து எழுதியிருக்காங்க. தனியாக வந்து எழுதலை, சேர்ந்து இவங்க வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் யூனிட்டில் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி வந்துட்டு த கேட் அண்ட் த பெயின் கில்லர்.
தி கேட் அண்ட் த பெயின் கில்லர் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாப்புலர் ரைட்டரால் எழுதப்பட்ட ஒரு ஒர்க் தான். மார்க் ட்வைன் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர். அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர் ரொம்ப பாப்புலரானதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன ஸ்டோரி தான் வந்துட்டு த கேட் அண்ட் த பெயின் கில்லர் பை மார்க் ட்வைன். சாம்வேல் லாங்ஹூன் கிளமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் மார்க் ட்வைனோடைய ஒரிஜினல் நேம். மார்க் ட்வைனோட ஒரிஜினல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்வேல் லாங்ஹூன் கிளமெண்ட்ஸ். இவருடைய பென் நேம் தான் வந்துட்டு மார்க் ட்வைன். 1835 to 1910 தான் இவருடைய இயர், இவருடைய லைஃப் டைம். அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ரைட்டர் அண்ட் ஆல்சோ ஹியூமரிஸ்ட், ஆண்டர்பிரானர், பப்ளிஷர் அண்ட் லெக்சரர். மார்க் ட்வைனோடைய ஒர்க்ஸில் நாவல்ஸ் இருக்கக்கூடிய செட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹானிபல் அண்ட் மிசோரி, தீஸ் ஆர் த பிளேஸ் வேர் ஹி ரைஸ்ட். அண்ட் இவருடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் அண்ட் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பரி ஃபின். அண்ட் ஃபிஃப்த் யூனிட்ல இருக்கக்கூடிய ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் தி எலிக்சர் ஆஃப் லைஃப். இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சசிவி ராமன். சசிவி ராமன் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இங்கே இருக்கக்கூடிய எல்லா ரைட்டர்ஸுமே ஆத்தர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ரைட்டர்ஸ் கிடையாது, அப்பப்போ அவங்களுக்கு தோன்றதே எழுதினவங்க தான். ஸோ நமக்கு சசிவி ராமன் வந்து ஒரு ரைட்டராக தெரிகிறத விட இவர் வந்துட்டு ஒரு ஃபிசிஸ்டாக தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ ஹீ இஸ் அ வெல் நோன் ஃபிசிஸ்ட், நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். சர் சந்திரசேகர வெங்கட ராமன், இவரை தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சசிவி ராமன் சொல்கிறோம். இவருடைய லைஃப் டைம் 1888 to 1970 வரைக்கும். He was an Indian physicist, was born in திருச்சிராப்பள்ளி. நம்ம திருச்சிராப்பள்ளியில் தான் வந்துட்டு பிறந்திருக்காரு. He carried out groundbreaking work in the field of light scattering. இது வந்து நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சிருப்போம் சயின்ஸ் படிக்கல. 12th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். லைட் ஸ்கேட்டரிங் அண்ட் ராமன், அதுதான் வந்துட்டு ராமன் ஸ்கேட்டரிங், ராமன் எஃபெக்ட், அதெல்லாம் வந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த விஷயந்தான், இந்த கண்டுபிடிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்துட்டு 1930 வந்துட்டு நோபல் ப்ரைஸ் ஃபிசிக்ஸ்க்காக இவர் வந்துட்டு நோபல் ப்ரைஸ் வந்து வாங்குறதுக்கு காரணமாக இருக்குது. அண்ட் அதை கமெமரேட் பண்ணுறதுக்காக February 28 நம்ம வந்துட்டு நேஷ்னல் சயின்ஸ் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் பாரத் ரத்னா கூட இவர் வந்துட்டு வாங்கியிருக்காரு. பாரத் ரத்னா எப்போ வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1954 சசிவி ராமன் வந்துட்டு பாரத் ரத்னா வந்துட்டு வாங்கியிருக்காரு. ஸோ இந்த அவார்ட்ஸுமே வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். சச்சின் வந்துட்டு எப்போ வந்து கேல் ரத்னா வாங்கினார், இம்பார்ட்டண்ட் அவார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்களே, ஸோ அந்த அவார்டு வாங்குறவங்க எப்போ அந்த அவார்ட்ஸ் ரிசீவ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். சச்சின்மே வந்துட்டு பாரத் ரத்னா, பத்மபூஷன் எல்லாமே வந்து வாங்கியிருப்பார். ஸோ இந்த மாதிரி ஹையஸ்ட் அவார்டு வாங்கினவங்கலாம் வந்துட்டு எப்பப்போ அந்த அவார்டு வாங்கினாங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி எழுதி வச்சு படிச்சுக்கிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு 5th யூனிட்டில் இருக்கக்கூடிய போம் வந்து த ரிவர். இந்த ரிவர் அப்படின்னோடனே நம்ம வந்து ராமானுஜம் வந்து நினைச்சிடக்கூடாது. ரிவர் எழுதுனது வந்து இங்கே இருக்கக்கூடிய ரிவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கார்லின் ஆன் பவுல்ஸோடைய. This river is written by Caroline Ann Bowles. Caroline Ann Bowles வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலராக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. His husband is a very well known writer. நம்மளுடைய ரொமான்டிக் எராலையும் வந்துட்டு இவங்களை பற்றி தெரியும், அண்ட் விக்டோரியன் எராலையும் இவங்களை பற்றி படிப்போம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலீஷ் பாய்ட் தான். இவங்களோட ஹஸ்பண்ட் ராபர்ட் சதே வந்து பார்த்திங்கன்னா பாய்ட் லாரேட் ஆஃப் பிரிட்டன். ராபர்ட் சதே தான் பாய்ட் லாரேட் ஆஃப் பிரிட்டன், நாட் கார்லின் ஆன் பவுல்ஸ். ஸோ பாய்ட் லாரேட் ஆஃப் பிரிட்டனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க வந்துட்டு எவ்வளோ ஒரு பாப்புலர் ரைட்டர், எவ்வளோ ரைட்டிங்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவங்களுடைய ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய கிரேட் மெரிட், இவங்க நிறைய ஒர்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த ஒர்க்ஸ் வந்து எந்த டைமில் கொடுத்த ஒர்க்ஸ் வந்து ரொம்ப பாப்புலராக கிரேட் மெரிட் வந்து கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த விக்டோரியன் எரா. அண்ட் இவங்களுடைய அதர் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் என்னலான்னு பார்த்தீங்கன்னா தி லிட்டில் லேடி பேர்ட், சாப்டர் ஆன் சர்ச்யார்ட், த டேல்ஸ் ஆஃப் த ஃபேக்ட்ரிஸ், டேல்ஸ் ஆஃப் த ஃபேக்ட்ரிஸ், த லிட்டில் லேடி பேர்ட், சாப்டர் ஆன் சர்ச்யார்ட்லாம் இவங்களுடைய அதர் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். அண்ட் 5th யூனிட்டில் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் சைக்ளோன், த ஸ்டோரி ஆஃப் அ கிறிஸ்லி கப் பை வில்லியம் டெம்பிள் ஹார்னடே. வில்லியம் டெம்பிள் ஹார்னடே யாருன்னு பார்த்தீங்கன்னா இவருமே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோ பண்ணும்போதே இவர் வந்து ஒரு ஆத்தரை இன்ட்ரோ பண்ணல. ஹி வாஸ் அன் அமெரிக்கன் சுவாலஜிஸ்ட், கன்சர்வேஷனிஸ்ட், டாக்ஸிடர்மிஸ்ட் அண்ட் ஆத்தர் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆத்தர் அப்படிங்கிறது அவரோட ரோலை லாஸ்ட்டாக தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவருமே சயின்ஸ் ஓரியன்ட் பர்சன் தான், சுவாலஜிஸ்ட். அண்ட் ஹி வாஸ் அ pioneer in the early wildlife conservation movement in the United States. During his lifetime, he published many books and articles on the need for conservation of wildlife. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே தான், இங்கே இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்டில் வந்து ரொம்ப பாப்புலராக நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் எந்தெந்த ஏரியா, சச்சின் டெண்டுல்கர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து இருந்திருக்கிறாரு, சசிவி ராமன் வந்துட்டு ஃபிசிஸ்ட், இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சுவாலஜிஸ்ட். ஸோ அந்த மாதிரி யார் என்னென்ன ஃபீல்டு அதெல்லாம் வந்து பார்த்துக்கிடுங்க. அவார்டு அகைன் சொன்ன மாதிரியே அவார்ட்ஸ் எப்பப்போல்லாம் ஹை சிவிலியன் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோ. 6th யூனிட்டில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஜீரோ டு இன்ஃபினிட்டி, பயோகிராஃபி ஆஃப் ஸ்ரீனிவாச ராமானுஜன்.
ஸோ இந்த ப்ரோஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்ரீனிவாச ராமானுஜன் பற்றி தான் வந்து டீட்டெயிலாக பேசுவாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் த ஆத்தர் ஸ்ரீனிவாச ராமானுஜன், நம்ம வந்துட்டு வி ஹாவ் டு ரீட் த ஹோல் ப்ரோஸையும் வந்துட்டு ரீட் பண்ணோம். ஏன்னா நமக்கு வந்து தனியாக ஆத்தர் நோட்ஸ்னு கொடுக்க தேவையில்லை. ஸ்ரீனிவாச ராமானுஜனோட பயோகிராஃபின்னு சொல்லும்போது அவரை பற்றி தான் அது ஃபுல்லாகவே பேசியிருக்காங்க. அண்ட் தனியாக வந்துட்டு ஆத்தர் நோட்ஸ்லாம் வந்து கொடுக்கல. அண்ட் ஏன்னா ஆத்தர் நோட்ஸ்னு பார்க்கும்போது அதுதான் அந்த ப்ரோஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு இருக்கும். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய போம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் யூனிட்டில் இருக்கக்கூடிய போம் வந்துட்டு காமெட் வந்துட்டு ரிட்டன் பை நார்மன் லிட்டில்ஃபோர்ட். இவருடைய இயர் வந்துட்டு லைஃப் டைம் 1889 to 1947. இவர் வந்துட்டு அமெரிக்கன் poet தான், born in Maryland, USA. Most of his works focused on life and nature. His poems are simple but deep in thought and provoke the readers to observe the ideas beyond the usual. இவருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ்லாம் வந்து கொடுக்கல. ஜஸ்ட் நார்மல் லிட்டில்ஃபோர்ட் வந்துட்டு ஒரு அமெரிக்கன் poet. மேரிலாண்ட் யூஎஸ்ஏல வந்துட்டு இவரோட பர்த் பிளேஸு. அண்ட் இவரோட போம்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்வலாக இல்லாமல் காமெட் அப்படிங்கிற போமை பார்த்தாலே தெரியும், மரம் செடி கொடின்னு இவர் வந்துட்டு போம்ஸ்லாம் டைட்டில் சூஸ் பண்ணாமல் அதை ஒரு ஆர்டினரி சப்ஜெக்டை சூஸ் பண்ணாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா காமெட்டை பற்றி அதை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு போம் வந்து கொடுத்துருக்குறாரு. பட் அதுக்காக ஆர்டினரி சப்ஜெக்டை சூஸ் பண்ணி எழுதுகிற பாயிண்ட் வந்துட்டு ஆர்டினரி பாயிண்ட்ஸ்னு கிடையாது. பட் இவருடைய சப்ஜெக்ட் சூஸிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் நோட்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி வந்துட்டு மதர்ஸ் வாய்ஸ் இஸ் ரிட்டன் பை வசில் பிரக்னாய். இவருக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆத்தர் நோட்ஸ் வந்து கொடுக்கல. அண்ட் யூனிட் 7 இருக்கக்கூடிய ப்ரோஸ் வந்துட்டு அ பர்த்டே லெட்டர் ரிட்டன் பை ஜவஹர்லால் நேரு வந்துட்டு ஒரு ரைட்டராக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெகனைஸ் பண்ணோன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அண்ட் கவர்மெண்ட்டுக்கும் இந்தியன் பாலிடிக்ஸ்க்கும் இவர் என்ன மாதிரி சர்வ் பண்ணியிருக்காரு, கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, அதை பற்றி தான் வந்துட்டு ஜவஹர்லால் நேருனாலே ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி பேசுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஆத்தர் நோட்ஸ்லையும் அதை பற்றி தான் கொடுத்துருக்குறாங்க. இவர் இதை தவிர நிறைய வந்து எழுதியிருக்கிறாரு. இவருடைய ரைட்டிங்ஸுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இருந்தாலும் இங்கே இவருடைய ஆத்தர் நோட்ஸில் இவருடைய கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் கவர்மெண்ட்டை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Nehru was a first Prime Minister of India and central figure in Indian politics before and after independence. He emerged as an eminent leader of the Indian independent movement under the tutelage of Mahatma Gandhi and served India as a Prime Minister from its establishment and independent nation in 1947. இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா காந்தி கூட இவர் வந்துட்டு அந்த இண்டிபெண்டன்ட் மூமெண்ட்டுக்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது சொல்லியிருக்காங்க. அண்டு அதுக்கப்புறமாகவும் இவர் வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டராக பதவி ஏற்று நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய வந்து சர்வ் பண்ணியிருக்காரு until his death in 1964. He is considered to be the architect of modern Indian nation state. Who is considered as the architect of modern Indian nation stateனா அது வந்துட்டு ஜவஹர்லால் நேரு, sovereign socialist secular and dramatic republic அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் he was also known as பண்டிட் நேரு. நிறைய பேர் வந்து இவர் வந்து பண்டிட் நேருன்னு சொல்லுவாங்க. அண்ட் மே சில்ட்ரன் நியூ ஹிம் as அங்கிள் நேரு மாமன் குழந்தைகள்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் யூனிட் 7 இருக்கக்கூடிய போம் வந்து த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் பை எட்கர் ஆல்பர்ட் கெஸ்டோடைய த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் வந்து கொடுத்துருக்காங்க போமா. பட் இவரை பற்றி இங்கே வந்து ஆத்தர் நோட்ஸில் வந்து எதுவும் ஷேர் பண்ணல. பட் ஹி இஸ் அ வெல் நோன் ஆத்தர். அண்ட் சப்ளிமெண்ட்ரி வந்துட்டு த கிறிஸ்மஸ் ட்ரூஸ் இஸ் ரிட்டன் பை ஆரன் ஷெப்பர்டை வந்துட்டு ஒரு அவார்ட் வின்னிங் ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணுறாங்க. ஆத்தர் ஆஃப் சாவிட்ரி எ டேல் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா. அவருடைய அதர் ஒர்க்ஸ் கிறிஸ்மஸ் ட்ரூஸை தவிர சாவிட்ரி எ டேல் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா, த லெஜண்ட் ஆஃப் லைட்னிங் லாரி, த சீ கிங்ஸ் டாட்டர், இதெல்லாம் இவருடைய அதர் இம்பார்ட்டன்ட் ஒர்க். அண்ட் நிறைய வந்துட்டு புக்ஸும் வந்து கொடுத்துருக்குறாரு. ஆரன் ஷெப்பர்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடெல்லிங் ஃபாக் டேல்ஸை, கிராமப்புற நாட்டுப்புற கதைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு ரீடச் கொடுத்து அதை திரும்ப எழுதி நமக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல் லிட்ரேச்சர் ஃப்ரம் அரவுண்ட் த வேர்ல்டு, நாட் ஒன்லி ஃப்ரம் ஹிஸ் கண்ட்ரி, ஃப்ரம் ஹிஸ் பிளேஸ். இவர் வந்துட்டு அரவுண்ட் த வேர்ல்டு நிறைய ஃபாக் டேல்ஸ் எல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணி நமக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காரு. ஹிஸ் ஒர்க் ஹாஸ் பின் ஹானர்ட் பை த அமெரிக்கன் லிட்டரரி அசோசியேஷன், த நேஷனல் கவுன்சில் ஃபார் த சோஷியல் ஸ்டடீஸ், தி அமெரிக்கன் ஃபாக்லோர் சொசைட்டி, த நியூயார்க் பப்ளிக் லைப்ரரி அண்ட் த பேங்க் ஸ்ட்ரீட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். இங்கெல்லாம் அவருடைய ஒர்க்ஸை வந்து இன்றைக்குமே வந்துட்டு ஹானர் பண்ணுறாங்க, ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரன் ஷெப்பர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒர்க்ஸ், ப்ரோஸ், போம், சப்ளிமெண்ட்ரி அண்ட் அதில் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் ஆர் ஆத்தர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து இதுதான். ஸோ இதில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ், பாப்புலர் ரைட்டர்ஸ்னு நான் சொன்னவங்களுடைய ஒர்க்கை வந்து நம்ம வந்து எடுத்து டீட்டெயிலாக வந்து வாசிக்கணும். அதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்குறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரொம்ப பாப்புலரான ரைட்டருடைய ஒர்க்ஸு ப்ரோஸாக இருக்கலாம், சப்ளிமெண்ட்ரியாக இருக்கலாம், போமாக இருக்கலாம். பாப்புலரான ரைட்டர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஒர்க்கை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ரீட் பண்ணணும். 1க்கு 2 தடவை கண்டிப்பாக அதை ஒர்க்கை வந்து ரீட் பண்ணணும்.
ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் 7 யூனிட்ஸில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கக்கூடிய போம் ப்ரோஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரி எழுதியிருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ். புக்லேயும் எக்ஸாக்டாக இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்லைட்ஸ் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புக்கில் இருக்கக்கூடிய புக்கோடைய 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கை தான் வந்துட்டு சாஃப்ட் காப்பியை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்லைடாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் யூ வெரி யூஸ்ஃபுல், ஹிட் அ லைக் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் who are preparing for TNTET paper 2 English, and stay tuned with Literature Complex to get more videos like this. See you all in my next video. Take care everyone.